கறி போட்டுக்கலாம். கறி போடுறோம். கறி போட்டுக்கலாம். இல்லைன்னா சோலார் போய்க்கலாம். சாப்பாடு கேட்டாங்கன்னு பார்த்தேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் கரூர் திருவிழாக்கு போயிருந்தேன்ல, அது எங்கள் மாமியார் ஊர். அங்கே வந்துட்டு திருவிழா நடந்துச்சா, திருவிழாவில் நடந்த சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னென்னா கெடா விருந்து, மெயினாக கெடா விருந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். இதில் வந்துட்டு எங்கள் சின்ன மாமியார் தான் சமைச்சிருக்காங்க. எல்லா டிஷ்ஷுமே அவங்க தான் சமைச்சாங்க. ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறப்ப பயந்துக்கிட்டே தான் எடுத்தேன். அப்புறம் அவங்களே வீடியோ பரவாயில்ல எடுங்கன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அவங்களே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ மட்டும் அங்கங்கே விட்டு எடுத்தனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பேசினதே நேரடியாக வந்திருக்கும். எங்கள் அத்தை பிரியாணி சூப்பராக செய்வாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எங்கள் அத்தையோட ஸ்டைலில் எப்படி பிரியாணி செஞ்சுருக்காங்க, கிரேவி செஞ்சுருக்காங்க, என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா கெடா விருந்து தான். ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஒளிஞ்சு தான் எடுத்தேன். எனக்கு பயம், எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம பண்ணுறதை கொஞ்சம் மட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வீடியோ கொஞ்சமாக எடுக்காது எங்கள் சின்ன மாமியார் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு ஏன்டா இப்படி எடுக்கிற, நேராகவே எடுறா, நல்லா எடுக்கிறப்ப சொல்லிட்டு எடுங்கடா, நானும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாவே சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் பரவாயில்ல, அப்போ அத்தை நம்ம வீடியோ எடுக்க ஒன்றும் சொல்லேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சமையலை நாங்கள் வீடியோவாக எடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் வீடியோவில் நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எடுத்த இந்த மிளகாய் கறியெல்லாம் எடுத்ததெல்லாம் நாங்கள் அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை, ஸ்டார்ட் பண்ணல. அப்போ கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் எடுத்தது. ஸோ அதனால் இதெல்லாம் எங்கள் அத்தை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு கறி கிரேவி சிக்கன் கிரேவியும் பிரியாணி பண்ணுறது தான் ப்ராப்பராக நான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் அதை வீடியோ போக பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஸ்டார்டிங்காக அவங்க எடுத்துட்டாங்க. நான் பாருங்கள் அங்கே மீன் கழுவிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோலாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்தார். ஸோ அதனால் அவர் அந்தளவுக்கு எடுக்கலை. இது வந்துட்டு நாட்டுக்கோழி மிளகா கறி. இது நல்லா வேவலன்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு விசில் வெள்ளாங்கிறதுக்காக மாற்றி விட்டுட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோலாம் நான் கரெக்டாக பார்த்து எடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கறியும் மீனும் கழுவுறதெல்லாம் என்னுடைய வேலை. ஸோ அது கழுவிட்டுருக்கேன் நான். இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் இப்போ எங்கள் அத்தை சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லுங்கன்னு சொன்னனால முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் வீடியோ ஆன் பண்ணுறதுனால. ஸோ இதை மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துறேன். பிரியாணிக்கெலாம் அவங்களே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. பட்டை கிராமெல்லாம் இவங்க இதில் டேரெக்டாக போடல. எங்கள் அத்தையோட சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டை கிராமம் அவங்க இதில் போடல, அடித்து தான் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இதில் தான் நான் சொல்லியிருப்பேன். அத்தை சொல்லிட்டு போடுங்க அப்படின்னே. சொல்லணுமா அப்படின்னாங்க. அத்தை நீங்கள் என்கிட்டயாவது சொல்லுங்க, ஏன்னா நான் வீடியோவை கட் பண்ணி வச்சுறேன். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கறியை போட்டுட்டாங்க. கறியை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டாங்க. சிக்கன் மசாலா, மல்லி மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாமே போட்டு நல்லா வேக விட்டாங்க. நல்லா வேக விட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டாங்க, சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டாங்க. இந்த கிரேவி சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் சாப்பிட தான் எங்களால் முடியல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல் ஆல் இன் சமையல் எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. எப்போவுமே எங்கள் கரூர் நோம்பியில் எங்கள் அத்தை தான் செய்வாங்க. இந்த குழம்பு அவங்க மோந்துட்டாங்க கொஞ்சம். நான் நாட்டுக்கோழியெல்லாம் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் எல்லாம் மோந்துட்டாங்க, கொஞ்சம் வேணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் டீயை சாப்பிட்டு ஃபைனலாக பெப்பர் தூள் நல்லா சுருக்குன்னு போட்டு இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க வெங்காயம் போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஆன் பண்ணேன். அப்படி பண்ணுறதுனால அவங்க சொல்கிறது கட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதுதான் அந்த மிளகாய் கறி. குக்கரில் விசில் விடவும் நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பிரியாணிக்கெல்லாம் எங்கள் அத்தை டைரெக்டாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துக்கலாம். இந்த மிளகாய் கறி சூப்பராக இருக்கும், நாட்டுக்கோழி மிளகாய் கறி. இதுக்கப்புறம் பிரியாணி. பட்டை கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
சின்ன வெங்காயம் அரைச்சது தானே? வெங்காயம் போடவில்லை. பட்டை கிராம்பு மசாலா தக்காளி தக்காளி போடணும். நான் வாங்கி பெட்டில் போடணுமாம்மா? தள்ளி போமா வீடியோ பான்மதி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப. கொத்தமல்லி கறி போட்டுக்கலாம். கறி போடணும். கறி போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு கறி தான் உண்டு. மூணு தான் போட்டிருக்கேன் அரிசி. அரிசி 3 தான் போட்டிருக்கேன். 3 தான் போட்டிருக்கேன். எனக்கு 10 நாளா கொஞ்சம் தயிர் ஊத்துறேன். அப்படியே அடிப்படி சாப்பாடு அப்புறம் பிரியாணி வந்து தக்காளி விலை எவ்வளவு தெரியுமா விக்குது? 50 ரூபா விக்குது. அப்படியா? கரம் மசாலா அப்பா அது வேற இது வேறப்பா. ஆனா புருஷன் அவ முத நாள் அந்த புள்ள செத்த புள்ள போய் சோலார் வந்து பஸ் பண்ணேன். சோலார் போட்டு விடவா இல்லை அரைஞ்சு கொடுக்கவா? ஒரு கலர் கலர் ஆஃப் பண்ற மாதிரி வச்சிருக்கிறேன். உடையுது. வீட்டில் வெத்தலை தீபம் அப்புறம் 5 to 6 மணி போடலாம். அதுக்கப்புறம் இலை வந்து பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அதை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நானும் வீட்டுக்கு பேர் பின்னாடி போய் உட்காந்து கட் பண்ணுறோன்ட்டு இலையை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு இலையை 2 கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ கட் பண்ணோம். நான் ரொம்ப மோசமாக இருக்கேன். ஏன்னா இன்னும் குளிக்கல, சமையல்லாம் செஞ்சுட்டு வேர்வையாக இருக்கேன். முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் நான் குளிக்கவே இல்லை. அதுமாதிரி எங்கள் அத்தை வந்துட்டு பிரியாணி தம் போட்டிருக்காங்க. தம்மை உடைக்கிறதுக்குள்ளார தம் வேகிறதுக்குள்ளார நான் போய் இலையை வெட்டிட்டு வரேன்னு சொல்லி இலையை வெட்டிட்டு வரதுக்குலாம் அவங்க மீனே பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் வீடியோ எடுத்தேன். இப்போல்லாம் நிறைய பேர் கும்பல் வந்துட்டாங்க. ஸோ என்னால் டேரெக்டாக எனக்கு வீடியோ எடுக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே சும்மா லைட்டாக அவங்க மீன் போட்டது எடுத்து இதை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு மீன் இருந்துச்சு. பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. இந்த ஒரு சும்மா லைட்டாக இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நான் குளிக்கிறதுக்கு போயிட்டேன். அது ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ தண்ணி ரெடி ஆகிடுச்சு. என்னால் கறி கழுவுனாலும் என்னால் ஒரு ரத்த ஸ்மெல்லு. அதனால் நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டேன். அவங்க அப்புறம் மீனை பொறிச்சு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எல்லா வேலையும் ஃபைனலாக முடிஞ்சுது. என்னென்ன மெனுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி மிளகாய் கறி, அப்புறம் சிக்கன் கிரேவி, முட்டை, ரசம், 2 வகையான மீன், அப்புறம் வேறு என்ன போட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபைனலாக இதாக முடிஞ்சுது. நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு டிஷ்ஷு, சாப்பிடவே முடியல. அல்லாமல் நான் வெறும் கோழிக்கறி குழம்பு தான். பட் வந்துட்டு போனாங்களே
செய்யறப்ப கூடவே இருந்தனாலே என்னமோ தெரியல பெருசாக ஒன்றும் சாப்பிட முடியல. நான் போய் ஃபைனலாக குளிச்சுட்டு வந்து ஒரு மேக்கப்பும் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டேன். என் கொழுந்தன் ஒய்ஃப் வேறு ஊருக்கு இன்றைக்கி போகக்கூட நாளைக்கு தான் போகணுன்னா, ஐயோ நான் ஒரு வழியாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆளுங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டோம். இதுதாங்க மசாலா தான் வாங்கிட்டு போகிறாங்க, கடையில் மசாலா தான் வாங்கிட்டு அதை வீட்லேயே வரமிளகா அது எதுவுமே குடிக்கிறது வாங்கி குடிக்க மாட்டேன். நான் வீட்டில் அந்த அம்மாட்டே வாங்கிட்டேன். நானே கொண்டு வந்துடுவேன், மாமனை கொண்டு வந்துடுவேன். பெரியவங்க